மலையாக துன்பங்கள் எதிர்வந்த போதும் நிலையான நல் தேவன் நடை காத்து நின்றார். வரும் நாளின் காலங்களும் அன்பின் சிறகில் வழுவாமல் தினம் காக்கும் தயவொன்று போதும். இருள் போக்கும் தேவன் சுடராக நாளும், இருள் போக்கும் தேவன் சுடராக நாளும். உமை பாடும் என் உள்ளம் தினம் வாழ்விலே, என் தேவனை நான் துதிப்பேன் என் ஜீவனின் காலம் வரை. என் தேவனை நான் துதிப்பேன் என் ஜீவனின் காலம் வரை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 20 வரை. தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. தியானத்தின் தலைப்பு: கர்த்தர் அனுமதிக்காவிட்டால். நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக்கொடுத்தார். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 1, 2. கஷ்ட துன்பங்கள் வரும்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்பது போல நாம் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது முடிவல்ல. அது தற்காலிகமானதும் நம்மை உருவாக்குகின்ற காரியங்களே ஆகும். ஆனால் இந்த தற்காலிகமான வேதனையை தாங்கி மனம் திரும்பி தேவனிடம் வராவிட்டால் நிரந்தரமான சந்தோஷங்களை நாம் இழந்துவிடக்கூடும். இன்னொரு வகையில் சொன்னால், நிரந்தரமான சந்தோஷத்தை தமது பிள்ளைகள் இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தேவன் தற்காலிகமான சிறிய துன்பங்களை அனுமதிக்கிறார் என்றும் நாம் சொல்லலாம். அந்த துன்பத்திலும் நமக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். காரியங்கள் தீமை போல தெரிந்தாலும் முழு கட்டுப்பாடும் கர்த்தரிடமே இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. பாவம் நமக்கும் பிறருக்கும் வேதனை தருவது மாத்திரமல்ல, தேவனிடமிருந்து நம்மை பிரித்து போடும் அளவிற்கு கொடூரமானது என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை. தேவன் இரக்கமும் தயவும் உள்ளவர். அதே சமயம் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர். ஆகவே தான் தமது பிள்ளைகளை தம்மிடமிருந்து பிரித்து அழித்து போடும் பாவத்தை தேவன் ஆத்திரத்துடன் எதிர்த்து நிற்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை தம்மிடம் திருப்பாவிட்டால் அவர்கள் பாவம் செய்து தமக்குத்தாமே கேடு விளைவிப்பது மாத்திரமல்ல, தம்மை விட்டும் நிரந்தரமாகவே பிரிக்கப்பட்டு விடுவார்கள் என்பது கர்த்தருக்கு தெரியாதா? இதை கர்த்தரால் பொறுத்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவர் தமது பிள்ளைகளை நேசிக்கிறவர். இதனாலேயே பல வேளைகளிலும் அவரே இடைப்பட்டு பாவத்திற்கு இரையாகி கொண்டிருக்கும் தமது பிள்ளைகளை தண்டித்தாவது அவர்களை உணர்த்துகிறார். இதற்கு இஸ்ரவேல் நல்லதொரு உதாரணம். யோயாக்கீமை பாபிலோனிடம் ஒப்புவித்தது யார்? கர்த்தர். கர்த்தரே தமது ஜனத்தை எதிராளியிடம் ஒப்புவித்தார். ஏன்? அவர்களை வெறுத்ததாலா? இல்லை. அவருடைய வழிகளை மனிதனால் அளவிட முடியாது. சகலவற்றின் முடிவையும் கூட அறிந்தவர்தான் கர்த்தர். தமது பிள்ளைகள் தம்மிடம் திரும்பவும் சேர வேண்டும் என்பதில் அவர் வைராக்கியமுள்ளவர். கர்த்தர் நன்மையின் பிறப்பிடம். ஆகவே தேவ பிள்ளையே, தீமை அவரது அனுமதியின்றி அவரது பிள்ளைகளை நெருங்கவே முடியாது. தீமை போல நமக்கு தெரிகின்றவைகளிலும் கர்த்தர் தமது நோக்கத்தையே வைத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் உணர்வோமானால் எந்த தீங்கிலும் மரண ஆபத்திலும் கூட நாம் சோர்ந்து விட மாட்டோம். அதுவே நம்மை வெற்றி பாதைக்கு இட்டு செல்லும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நான் மனம் திரும்பி உம் மண்டை வரும்படியாக நீர் என் வாழ்வில் அனுமதிக்கும் துன்பத்தையும்
தீமையையும் கண்டு சோர்ந்து போகாமல் நான் உணர்வடைந்து என் பாவத்தை விட்டு வெளிவர எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.